நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ணும் உணவு நமது அடிப்படை. அன்றாடம் சாப்பிட்டே ஆகணும். 3 வேளை அல்லது 2 வேளையாவது சாப்பிட்டாதான் நமது அன்றாட பணிகள் முறையாக நடைபெறும். உடம்புல தெம்பு இருந்தால் தான் நாம் ஏதாவது 2 வேலை செய்ய முடியும். முன்னாடிலாம் உணவுக்கு பஞ்சம் இருந்தது. இப்போ உணவு உற்பத்தியில் தன்னிறைவு கண்டுட்டோம். நம்ம நாட்டை போல மற்ற நாடுகள்லாம் கூட தன்னிறைவோடு இருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் இன்னும் ஒரு சில நாடுகளில் பஞ்சம் இருக்குது. சில ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம் இருக்குது. பஞ்சம் சரி, உற்பத்தி குறைவு, பல்வேறு காரணங்கள், அதை கூட அனுமதிக்கலாம். உணவு வீணடிப்பு, வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இருக்கே, அதை அனுமதிக்கவே முடியாது. ஒவ்வொரு கவளம் உணவும் உற்பத்தியாக எவ்வளவு சிரமப்படுறார் விவசாயி. இயற்கையோடு போராட்டம், விலங்குகள் கூட போராட்டம், மனிதர்களோடு போராட்டம், விளைவிக்க போராட்டம், விற்பனை செய்ய போராட்டம், இப்படி நிறைய சிரமங்கள், பிரச்சனைகள். விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து தாங்கள் அனைவரும் தங்களுக்கு மட்டும்தான் உணவு தானியங்களை உற்பத்தி செய்வோம், பிறருக்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டா, வீரமணி ஐயா, காசு, பணம், துட்டு, கணினியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? இந்த கடுதாசி எழுதுறவர் உட்பட கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால யாரும் எங்கும் ஒரு துளி உணவுப் பொருளை கூட வீண் பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் உணவு உண்ணும் போது ஒரு சின்ன ஊசி ஒரு கிண்ணத்துல தண்ணி பக்கத்துல வைக்க சொல்லுவாராம். ஏன் தெரியுமா? உணவு உண்ணும் போது சாத பருக்கை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஊசியால சாத பருக்கையை குத்தி தண்ணியில அலசி வாயில போட்டுக்குவாராம். உணவை வீண் பண்ணக்கூடாது என்பதற்காக. ஆனா இன்னைக்கு கல்யாணம், காட்சி, கொண்டாட்டங்கள்ல பார்க்குறோம், இலை நிறைய விதவிதமான பண்டங்கள் பரிமாறப்பட்டு மக்கள் சாப்பிட்டும் சாப்பிடாம இலையை மூடிட்டு போறாங்க. ஏன் இப்படி? யாரை பெருமைப்படுத்துவதற்காக இப்படிலாம் பலகாரம், பட்சணம் தயார் பண்ணி இலையில பரிமாறி வீணடிக்கிறீங்க? சில வெளிநாடுகளில் உணவகங்கள்லையும் சரி, விசேஷ நிகழ்வுகள்லையும் சரி, எங்கேயும் யாரும் உணவை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தால் அவர்களுக்கு அபராதம் போடுறாங்களாம். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. ஆனாலும் நாமெல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு வந்தவங்க தானே. அப்போ உணவின் அருமை பெருமை தெரிந்தவர்கள் தானே நாம நமக்கு தேவையானவற்றை மட்டுமே வாங்கி உபயோகிக்கணும், சாப்பிடணும். வீரமணி ஐயா, உலக அளவுல இன்னைக்கும் மனித நுகர்வுக்காக உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்கள்ல 1/3 பங்கு வீணடிக்கப்படுதான். விவசாயியின் வயல்ல துவங்கி வீட்டுல சமையலறை வரை வரக்கூடிய காலகட்டங்கள்ல பல வகையில இந்த இழப்பு ஏற்படுது. இதன் அளவு சுமாரா 1.3 பில்லியன் டன் ஒரு வருடத்துக்குன்னு ஒரு புள்ளி விவரம். பல நாடுகள் இந்த இழப்புக்கு பங்கு வகிக்கின்றன. சைனா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா ஆகியவை முதல் 10 இடங்களை பிடித்திருக்கும் நாடுகள். இப்படி வீணடிக்கும் உணவை தேவை உள்ளோருக்கு கொடுத்து பசியார செய்யலாம். அதே மாதிரி ஒரு தலைக்கு எத்தனை கிலோ வீணடிக்கப்படுதுன்னு எடுத்துக்கிட்டா, ஆஸ்திரேலியா அதிகபட்சமாக 102 கிலோ, குறைவா இந்த 10 நாடுகளில் ரஷ்யா 33 கிலோ, நம்ம இந்திய நாட்டில் 50 கிலோ. உணவை வீண் பண்ணாம பிறருக்கு, தேவைப்படுவோருக்கு கொடுத்து உதவுவோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.